நம்ம சேனல்ல ஆல்ரெடி கிளவுட் கிச்சன் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ரொம்பவே வைரலாகவும் போச்சு. அதிலிருந்து 114 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை குரூப்பிங் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக அந்த கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். இதையே ஃபர்ஸ்ட் குரூப்பாக நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்ட் 1 பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கிளவுட் கிச்சன்கிறத நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு அதில் ஒரு ஐடியா வேணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சரை அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் சொல்லியிருக்காங்க. கிளவுட் கிச்சனில் நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக பண்ணுறோம், ஆனால் எக்கச்சக்க கமிஷன் வாங்குறாங்க, எங்களால் சரியான லாபம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா சும்மா சமையல். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 9 கிளவுட் கிச்சன் நடத்தினேன், ப்ராஃபிட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஸ்விக்கி ஜொமேட்டோ கமிஷன், டிஸ்கவுண்ட்ஸ், ஆட்ஸ் இதெல்லாம் போக கடைசியில் என் கையில் என்ன நின்றுச்சுன்னே தெரியல, எல்லா கிச்சனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. இந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனியூவராக இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஃபெயிலியர் ஆகும்பொழுது அது மிகப்பெரிய துயரத்தை தான் கொடுக்கும். பட் இதிலிருந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் லெசன் எடுத்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு வரணும். இந்த காமெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் 6 பேரோட கமெண்ட்ஸையும் நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன கமெண்ட்ஸ், என்ன ஆன்சர்ஸ்ங்கிறத பார்க்கலாம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர். இந்த ஸ்டார்டிங் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனியூரும் அவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான கைடன்ஸையும், ஆரம்பித்த பிறகு சக்சீட் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு ஒவ்வொருத்தராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வேதாங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஏரியாவில் ஸ்விக்கி ஜொமேட்டோவே இல்லை, நாங்கள் எப்படி கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது மைதீன் நிசாம், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சின்ன ஊரில் கிளவுட் கிச்சன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மூணாவது டான்சீலா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐ எம் ஃப்ரம் அ வில்லேஜ் சைட், இன்ட்ரெஸ்டட் இன் கிளவுட் கிச்சன், ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலாவது சதீஷ் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 30% ஸ்விக்கி ஜொமேட்டோட கமிஷன் போயிடுது, அதை தாண்டி 20% டிஸ்கவுண்ட் போயிடுது, 50% போயிடுச்சுன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சமையல்ங்கிற ஐடியில் இருக்கவர், நான் 9 கிச்சனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த எல்லா கமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒன்னொன்னா இதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் என்ன, அதை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட கமிஷன் கேல்குலேஷன்ஸ் என்னங்கிறத ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, அந்த ஆர்டரோட வேல்யூ வந்து 500 rupees. அந்த 500 rupees ஆர்டரோட வேல்யூவில் ஒரு 30% கமிஷன் வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோக்கு போயிடுது. இது போகிறது பத்தாமல் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி ஒரு 18% இருக்குது. இது இல்லாமல் டெலிவரி சார்ஜஸாக 5 to 8% இருக்குது. இப்படி எல்லா கமிஷனையும் கேல்குலேட் பண்ணி நம்ம ஓவராலாக கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ல் 325 rupees தான் உங்கள் கையில் நிற்கும். ஆனால் அந்த 325 rupeesல இன்னும் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஸ், உங்களோட லேபர், உங்களோட ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் ரொம்பவே கம்மியாகுது. சதீஷ்கிறவர் சொன்னது உண்மைதான். எக்கச்சக்க கமிஷன்னால அவங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்றது 100% ட்ரூ. பட் இதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறது எப்படின்றத அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை நம்ம அடுத்தது சொல்யூஷனாக பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்பொழுது கிளவுட் கிச்சன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஷினே வந்துடுது. ஆக்சுவலி கிளவுட் கிச்சன் பண்ணலாங்க, ஆனால் நீங்கள் அது ஒரு ஸ்மார்ட்டர் ஸ்ட்ராட்டஜியோட பண்ணணும். அந்த ஸ்மார்ட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு ஒன்று பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும்தான் ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆப்பாக இருக்குன்னு. அதுதான் கிடையாது. இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டே இந்த ஆன்லைன் டெலிவரி ப்ராசஸ்க்கு ஒரு ஆப் அண்ட் இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ONDC, அதாவது ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோட கமிஷன் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% வரைக்கும் இருக்குது. ஆனால் ONDCயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 8% தான் அந்த கமிஷனே இருக்குது. இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அடுத்த ஆப்பாக இது உருவாயிட்டு இருக்கு. இந்த ONDC ஆப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 600 சிட்டிஸ், அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் வரைக்கும் இன்னைக்கு இந்த ONDC ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வெறும் கமிஷன் மட்டும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னாலே 1.5 லட்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த
ONDCல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 7500 rupees மட்டுமே போதும். ONDC மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ரா மெட்டீரியல்ஸ், எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு செலவு பண்ற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்லேயே நிறைய போறதுனால ONDCல உங்களுக்கு நிறையவே சேவ் ஆகும். ONDCல இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன்பே, பேடிஎம் அதெல்லாமோடையும் டைப் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேவையும் ரொம்ப சிம்பிளர் ப்ராசஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கிருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது நான் ஸ்விக்கி ஜொமேட்டோவை விட்டுட்டு ONDCல மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பான கணக்கு. ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எப்படி பண்ணணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் நீங்கள் இருக்கணும், ONDCலையும் இருக்கணும். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ கிட்ட இருக்க மார்க்கெட் வந்து ரொம்ப ஹியூஜ். அங்கேருந்து நீங்கள் நிறைய கஸ்டமர் பேஸ் எடுக்கலாம். பட் ONDCல உங்களுக்கு கம்மியான மார்க்கெட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு நிறைய லாயல் கஸ்டமர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் மூணாவதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ONDC இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்களே மார்க்கெட்டில் டைரெக்டாகவும் அதை விற்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் டூல் என்னென்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டூல். உங்களுடைய வாட்ஸ்அப்பே ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பாக மாற்றிட்டு அதில் நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ரைஸிங் கூட பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நீங்கள் ஆட்ஸே ரன் பண்ணலாம். மினிமம் 50 rupeesலேருந்து 500 rupees வரைக்கும் உங்களோட லொக்கேஷனில் 2 kilometers நீங்கள் ஆடே ரன் பண்ண முடியும். இந்த வாய்ப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், ONDCயில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 3 kilometers உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ், இது 3 இடத்துலையுமே நீங்கள் கவர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, ஒரு இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ் கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும். இதிலிருந்து நம்ம இன்னும் 2 பேரோட கமெண்ட்ஸை பார்ப்போம். ஸ்வேதாங்கிறவங்களும் மைதீன் நிசாம் டான்சிலாங்கிறவங்க எங்கள் ஏரியாவில் ஸ்விக்கி ஜொமேட்டோவே இல்லை, நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தாங்க மிகப்பெரிய அட்வான்டேஜே இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸை ஃபார்ம் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நிறைய பேரை இன்க்ளூட் பண்ணலாம். எனக்கு யாரையுமே தெரியாதே, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் Tier 2, Tier 3, Tier 4 சிட்டிஸில் கூட எல்லாருமே மொபைல் வச்சுருக்காங்க. அத்தனை பேருமே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. நீங்களும் ஒரு சின்ன ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்களே நிறைய வீடியோஸ் போட்டு பாப்புலரைஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜ்லேருந்து ரவுட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபேஸ்புக் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல உங்கள் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க இல்லை அது பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அந்த நேம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 ஃபேஸ்புக் குரூப்ஸில் நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பரை கூட ஷேர் பண்ணி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் டேட்டாஸ் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கமிஷன் வந்து கிடையவே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் விற்கிறதுனால ஃபுல் ப்ராஃபிட் உங்களுக்கே வரும். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு இல்லை வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பேஜை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு பாப்புலரைஸ் பண்ணுறீங்க. பாப்புலரைஸ் பண்ண பிறகு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோக்கல் டெலிவரி பர்சனை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெலிவரிக்கும் 20 ரூபா இல்லைனா 30 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணி ஒரு 3 kilometers ரேடியஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ONDC அப்படின்ற ஒரு ஆப்பை ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்லாத ஊரில் கூட அந்த ஆப் வந்து இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய கிராமத்துலேயோ இல்லை ஒரு சின்ன ஊர்லேயோ அந்த ஆப் இருக்காங்கிறத தேடி பாருங்கள். நாலாவது, நீங்கள் க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் டெலிவரி ஆர்டர்ஸ் எடுத்து தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் ஃபார் கேட்ரிங்கை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பேருக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் சாப்பாடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கேன்டீன்ஸ், கம்பெனியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளவுட் கிச்சனை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு க்ளவுட் கிச்சன் பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கலாம். ரிமைனிங் உங்கள் கிச்சன் ஃப்ரீயாக இருக்க டைமில் அது ஒரு கேட்ரிங் பேஸ்டு சர்வீஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன ஊரில் இருக்க இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கிச்சனை நீங்கள் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணணும்னா அந்த சின்ன ஊரில் ரெண்ட் வந்து கம்மி, ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூவும் கம்மி, லேபரோட வேல்யூவும் கம்மி. ஸோ இப்படி உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த க்ளவுட் கிச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஆரம்பிக்கலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோட கமிஷன் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் டைரெக்டாகவே உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே உங்களுக்கு சேவ் ஆகுது. சிட்டியில் ஒருத்தங்க க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே நிறைய ரெண்ட் பே பண்ணணும், நிறைய லேபருக்கான அமௌண்ட் பே பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸும் இங்கே காஸ்ட்லி. பட் Tier 2, Tier 3 சிட்டிஸில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, கமிஷன்
கமிஷனும் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை என்ஜாயும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கலாமா இல்லையாங்கிற கேள்விக்கு எஸ், கட்டாயமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சும்மா சமையல் அப்படின்ற ஐடியில் இருக்கவர்கிட்ட டைரெக்டாக நான் இப்போ பேச போகிறேன். 9 கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தீங்க. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்களால் இந்த சைட் டெஃபினட்டாக உணர முடிஞ்சிச்சு. பட் உங்களுக்காக இன்னொரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியோட நான் இப்போ வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபாசோஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பெஹரோசி பிரியாணி, ஓவன் ஸ்டோரே அப்படின்ற ஒரு பிராண்ட்ஸையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். இது எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி ரிபல் ஃபுட்ஸ் அப்படின்றவங்க ஆரம்பிச்சது தான். இந்த ரிபல் ஃபுட்ஸோட ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்டானல்ட்ஸ் மாதிரி வேர்ல்ட் லெவலில் அவங்க ஒரு ஃபுட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மெக்டானல்ட்ஸ் மாதிரியே ஒரு ஃபிசிக்கல் அவுட்லெட்டை யூஸ் பண்ணி நிறைய ஒரு பாப்புலரான ஒரு இடத்துல ஹை லேபரோட ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களோட பிராண்ட் மிகப்பெரிய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுச்சு. ஹை ரெண்ட் இருந்தது, ஹை லேபர் இருந்தது, அவங்களால நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட்ஸை எடுக்க முடியல. 2014ல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகுறாங்க. பட் ஷட் டவுன் ஆன பிறகு அந்த ரிபல் ஃபவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி எந்த இடத்துலலாம் தப்பு நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிசிக்கல் அவுட்லெட்ஸாக போகாமல் நம்ம க்ளவுட் கிச்சனுக்குள்ளே என்டர் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம டெலிவரி பிஸ்னஸ் ஸ்டோராக மாற்றலாம் அப்படின்றாங்க. அதாவது க்ளவுட் கிச்சன்லேருந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு நம்மளே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிராண்டையும் கிரியேட் பண்ணி மல்டிபிள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோவில் மட்டும் இல்லைங்க, இண்டிபெண்ட்டாகவே டைரக்ட் சப்ளையர் டு த கஸ்டமர்ஸாகவும் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்ஸையும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட ஃபுட் பிராண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதை தாண்டி 450 க்ளவுட் கிச்சன்ஸை வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் ஸ்விக்கி ஜொமேட்டோவை நம்பி வைக்கல, அவங்க இண்டிபெண்ட்டாக நிறைய அவுட்லெட்ஸும் வச்சுருக்காங்க. அந்த அவுட்லெட்ஸில் நீங்கள் டைரெக்டாக போய் சாப்பிட முடியாது, ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க. ஸோ என்றைக்குமே நீங்கள் க்ளவுட் கிச்சனை ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்பி ஆரம்பிக்கக்கூடாது. மல்டிபிள் அவுட்லெட்ஸ், இண்டிபெண்ட்டாக நீங்கள் டெலிவரி அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் ஃபார் க்ளவுட் கிச்சன் எடுத்துட்டு இந்த ரிபல் ஃபுட்ஸ் மாதிரி நீங்களும் பெருசாகலாம். இப்போ கடைசியாக அந்த ஐடியில் சும்மா சமையல் அப்படின்னு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் 9 தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கலாங்க. ஆனால் 10வது தடவை நீங்கள் அடுத்த எஃபர்ட் எடுங்க. அந்த எஃபர்ட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா உங்களோட 9 ஃபெயிலியருமே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய MBA லெசன். அந்த ஒவ்வொரு ஃபெயிலியரும் என்ன ஃபெயிலியர் அப்படின்ற காரணத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 10வது தடவை நீங்கள் அட்டம் பண்ணும்போது அதை அத்தனையும் ஓவர் கம் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் நீங்களே கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்பைரிங்கான ஆண்டர்பிரினியர்ஸ் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் தெளிவாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஆரம்பிங்க. ஏதோ ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்பி ஆரம்பிக்காதீங்க. கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ரூட்ஸை கிரியேட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் லாங் டேர்மில் சக்சீட் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்விக்கி ஜொமேட்டோ கமிஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் விடுங்க, இந்த க்ளவுட் கிச்சன் வச்சிருக்கீங்க இல்லை வைக்க போகிறீங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரையும் ஃபியூச்சர் வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு தரோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.